பொதுவாக செல்போனில் பார்த்துட்டு இருக்கும்போது காவல்துறை அதிகாரியாக உயரிய பதவியில் இருந்து விடைபெற்ற கலியமூர்த்தி அவர்களுடைய பேச்சை நான் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு வரிசையாக கல்வியை பற்றியும் இந்த தாயை பற்றியும் ஒரு சின்ன செய்தியை சொன்னால் கூட அதற்கான பெரிய விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே போவார். நிறைய இடங்களில் பார்க்க முடியும் பேச்சை கேட்டுருந்தேன். அதில் கல்வியை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்போது சொல்லியிருப்பாரு, எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியும் கற்றுவரே மேல் வருக. ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை மிக தெளிவாக இலக்கியத்திலிருந்து எடுத்த மேற்கோளாக சொல்லியிருப்பாரு. அரியாசனத்தில் இருப்பவரிடம் சரியாசனம் தருவது கல்வி மட்டும்தான் அப்படிங்கிறதையும், மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நெல்லிக்காயை போட்டுட்டு தண்ணி நெல்லிக்காயை முதல்ல எடுத்து கடிக்கும் போது கசப்பாத்தான் தெரியும். அதே மாதிரி பெரியவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு கேட்கறதுக்கு பாதி பேருக்கு கொட்டாய் வரும், பாதி பேருக்கு என்னையா ஏதோ டீ கொடுத்தா ரொட்டி கொடுத்தா என்ன ரெண்டு கொடுக்க மாட்டாங்களாம், அந்த உணர்வுல பாதி பேர் இருக்கும். சரியா? ஆனா திரும்ப அதை கேட்டுட்டு வீட்டில் போய் யோசிச்சு பார்க்கும்போது என்னையா அங்கே போயிட்டு வந்தியா வெறி குட்டியா அப்படின்னு நான் பேர் சொன்னும் போது பரவாயில்லையா அந்த இடத்துக்கு போனது நல்லது தானோ அப்படிங்கிற உணர்வு நெல்லிக்காயை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணியை குடிக்கும் போது இன்னைக்கு பார்த்தீங்களா அது மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? நிறைய செய்திகளை நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு பிடித்த ஒரு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அதே மாதிரி சொல்லியிருப்பாரு, படிச்சா மட்டும் பத்தாது, உலகத்துல பெரிய பிறவி மனித பிறவி, மனிதனா பிறந்தா பத்தாது, அதுவும் படிக்கணும். மனித பிறவினா என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் படிச்சா மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா படிச்சவன் சொல்றத கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? படிச்சவன் சொல்றத கேட்கணும். நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு செய்தி நம்மளுக்கு வாழ்க்கையை உயர்த்திடாதா அப்படிங்கிறது. ஏன்னா ஆசிரியர் சிறுகதை நிற்க கற்க அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. அந்த சிறுகதையின் மூலமாக 16 சிறுகதை எழுதியிருக்காரு. அந்த 16 சிறுகதையுமே பல்வேறுபட்ட சிந்தனைகளை மாணவர் மத்தியில அப்படியே தள்ளி தெளிச்சு விட்டுருக்காரு. தள்ளி தெளிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். முதல் கதையாக சொல்லியிருப்பார். என்ன கதையை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிற்க கற்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிற்க கற்க ஒரு எல்லா மாணவர்கள் மத்தியிலுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் என்ன அப்படின்னா, நம்ம போய் நின்றா 4 பேர் நம்மளை வந்து கேவலமா நினைச்சுருவாங்களோ, இந்த இடத்துல நம்ம நிற்கலாமா, நம்மளால எழுத முடியுமா, நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு உணர்வை எளிமையாக எல்லாருனாலையும் முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எழுத்து தான் ஒருவனையும் தலையெழுத்தை மாற்றக்கூடியது. எழுத்து தான் ஒருவனுடைய தலையெழுத்து மாற்றக்கூடியது. ஏன்னா நம்ம கிளாஸ்லேயே பார்க்கலாம், நல்லா ஒரு எழுத்து நல்லா இருக்குன்னா வாத்தியார் பார்க்காம ரைட்டு மார்க் கொடுத்துருப்பாரு. கொஞ்சம் எழுத்து நல்லா படிச்சிருப்பேன், அவனுக்கு எழுத்து கொஞ்சம் நல்லா இருக்காது, ரொம்ப உன்னிப்பாக கவனித்து வட்டம் போட்டு சொல்லுவார். அப்போ மார்க் கிடைக்காது. அவனுக்கு கவராகவே இருக்கும், மார்க் போட்டுப்பார். பேப்பரை கொண்டு வச்சு பார்ப்பேன், 2 பேப்பரையும் வச்சு பார்க்கும்போது நான் நல்லா தானே கரெக்டாக எழுதியிருக்கேன், நோட்ஸில் இருக்க மாதிரியே எழுதியிருக்கேன், எங்கள் ஐயா பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியலையே, மார்க்கை கம்மியாக போட்டாரே அப்படின்னு. இப்போ மன உணர்வுகள் ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும். பேசவும் மாட்டேன், ஏன்னா 4 பேர் அதை ரொம்ப என்ன பண்ணியிருப்பாரு, அருமையாக சித்தரிச்சிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லியிருப்பாரு, எழுதுறதை பற்றி எளிமையாக மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லியிருப்பாரு. எழுதுவதற்குள் கைகள் நடுங்கும், எழுத்துக்கள் நடனமாடி நக்கல் அடிக்கும், கண்கள் இருளும், இதயம் படபடக்கும், காலடியில் உலகம் உருண்டு நழுவும். அப்படியே காலெல்லாம் படபடப்பா ஆடிடும். வாத்தியார் பார்க்கும்போது ஆகா நம்ம எழுத்தை பார்த்துருப்பாரு, எழுத்தும் போது என்ன திருத்திருப்பாரோ ஏது திருத்திருப்பாரோ அப்படிங்கிற உணர்வு ஒரு முனியப்பனை வச்சு சொல்லியிருப்பாரு. ஒரே ஒரு முனியப்பனை வச்சு என்ன பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு. அதுலேயும் கடைசி அதில் முடிக்கும் போது சொல்லியிருப்பாரு. எல்லா ஆசிரியர்களுமே வரும்போது அவனை பற்றி ஏனோ தானோன்னு சொல்லிட்டு திட்டியிருப்பேன், என்னடா நீ